இந்த மாதிரி ட்ரைன் ஸ்டைல் வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? மாடியில் தொட்டி வச்சு கீழே தண்ணி எதுவும் ஆகக்கூடாதுன்னு அதை இந்த மாதிரி அழகான ஸ்டாண்டாக மாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சூப்பரான உங்கள் கார்டனுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இந்த ட்ரைன் ஸ்டைலை வச்சு ஒரு ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், இது 2 ஸ்டெப்பில் செஞ்சுருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியுதுங்களா? உங்களுக்கு இந்த இடம் மிச்சப்படுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் செய்யறதுக்கு 2 ட்ரைன் செல் மேட் வேணும், ஒரு பைப் வேணும். அந்த பைப் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பைப்பு. நீங்கள் எலக்ட்ரிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுக்கு கேட்டி கொடுப்பாங்க. 19 mm கிடைக்கும். இந்த ட்ரைன் செல் மேட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அதில் இருக்க ஹோல்ஸ் கட்டமாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துங்க. இதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடியில் 6 பீஸாக கட் பண்ண இந்த பைப்பு வேணும். இது அரேஞ்ச் பைப்பு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கேஜ் கொஞ்சம் கூடவே வாங்கிக்கோங்க, நல்ல பைப்பு கிடைக்கும். அப்புறம் 2 அடியில் 2 பைப்பு. ஏன்னா நமக்கு இப்போ வந்து 2 ஸ்டெப்பு தான் பண்ண போகிறோம். 2 ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்க ஸ்டாண்டு தான் இப்போ அந்த ட்ரெயின் செல்லை வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 அடியில் கட் பண்ணி வச்சு அந்த பைப்பு 2 பைப்பு இருக்குது இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 2 பைப்பை ஃபஸ்ட்டு வச்சு நம்ம ட்ரெயின் செல்லில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்பர் ஸ்டாண்டு இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 2த்துலேயே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அது சொருவினாலே போதும். அந்த பைப் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட்டு தட்டினீங்கன்னா அப்படி உள்ளே போயிடும். உங்களுக்கு ட்ரைன் செல்லு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறத வாங்கிக்கிங்க. 20 mm அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்சம் எங்ககிட்ட கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நம்மக்கிட்ட இருக்கிற இது நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியான மெட்டீரியல். நம்ம ஏறினா கூட கொஞ்சம் அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அடுத்த ட்ரைன் செல்லை எடுத்து இந்த மாதிரி மாதிரி நீங்கள் வந்து 4 இந்த ஒரு அடியில் கட் பண்ணி 6 பைப் வச்சோம் இல்லையா, அந்த 4 பைப்பை எடுத்து எல்லாம் அந்த சைடு எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இப்போ அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச அந்த ட்ரெயின் செல் மேட்டை வந்து இப்போ செகண்ட் பண்ண ஸ்டெப் கூட கனெக்ட் பண்ண வேண்டியது. மீதி இருக்க அந்த 2 பைப்பை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட்டு சிம்பிளுங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் கார்டனை நீங்கள் கீழே இருக்க தொட்டியை எடுத்து இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு சூப்பராக வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டாண்ட் தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 செஞ்சு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்கள் கார்டன். மோஸ்ட்லி உங்ககிட்ட இருக்க இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இது வெளில வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டு வெளியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப காசு ஜாஸ்தியாக செலவாகும். நம்ம பார்த்தீங்கன்னா இது நம்ம கிட்டே இருக்கிற பொருளை வச்சா கூட நீங்கள் உங்ககிட்ட பைப் இருந்ததுன்னா ஜஸ்ட் இந்த ட்ரெயின் செல் மேட் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அழகாக வீட்டிலேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அழகான ஒரு ஸ்டாண்டை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இண்டோர் பிளான்ட்டை இதில் வைக்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். உங்கள் கார்டன் மாறி இருக்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கணும். நீங்கள் இதில் 3 ஸ்டெப் கூட நீங்கள் பண்ணலாம், 3 ஸ்டெப்பாக இருக்கிற ஸ்டாண்ட் கூட பண்ணலாம். ஆனால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அப்படி பண்ணக்குள்ள கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப ஹைட் மட்டும் ஏன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட் வந்து கிளிப் மாதிரி நம்ம சொருகி பண்ணுறதுனால கொஞ்சம் அது ஸ்டெபிலிட்டி வேணும். அதே மாதிரி கீழே தரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஈவனாக இருக்கிற தரையில் நீங்கள் இது பிளேஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே வந்து புஷ் கிடைக்கும். நீங்கள் அந்த எலக்ட்ரிக் கடையிலே கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் புஷ்க்கு உங்களுக்கு ஒரு 5 ரூபா தான் ஒரு புஷ். அது நீங்கள் அதை வாங்கி இப்போ அந்த பைப்பில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக அழகாக ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்ட்டு அந்த செடி அதில் வச்சு நீங்கள் பார்க்கக்குள்ள. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்டாண்ட் வேணும், எப்படி வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு உங்களோட இதுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்களே பண்ணிக்க முடியும் அந்த ஸ்டாண்டை. இதுதான் முக்கியமான விஷயம். எங்ககிட்ட இந்த ட்ரெயின் செல் மேட் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல குவாலிட்டி மேட்டாகவே கிடைக்கும். உங்களுக்கு வேணுன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்று மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் பண்ணி டீட்டெயில் கேளுங்க. உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, இந்தியா ஃபுல்லுமே நாங்கள் வந்து இந்த அனுப்பி வைக்கிறோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் செல் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்து கிடைக்கும்.